ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 12th அஃபீஷியல் எக்கனாமிக்கோட ஆன்சர் கீ வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ முடிஞ்ச அளவு வந்து டக்குன்னு வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வித்தின் ஒரு 5 minutes or 10 minutes உள்ள நான் வந்து டெலிகிராம் சேனலையும் நான் வாட்ஸ்அப் சேனலையும் வந்து போஸ்ட் பண்ணி வருவேன். அதனால இன்னும் கூடியும் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங்காக வரப்போகிற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. ஸோ அதனால முடிஞ்ச அளவு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கும் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணி வீடியோ பாருங்கள். ஜஸ்ட் அது ஃப்ரீயான காஸ்ட்டான பட்டன் தான். அதனால அதை ப்ரெஸ் பண்ணி வந்து வீடியோ வந்து பாருங்கள். எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். 12th எக்கனாமிக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. வட்டம் வந்து 12th வந்து எக்கனாமிக்ஸ் ஈஸியாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த வட்டமும் 12th எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்பவே வந்து டெட் ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ எல்லா பேரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது, டைமே வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ கம்பல்சரியில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தீங்க. நான் வட்டோன்ட்டு சொல்கிறது தான், கம்பல்சரியில் அவங்க வந்து கஷ்டமாக தான் வந்து கேட்பாங்க. அது நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கம்பல்சரி எல்லாமே வந்து புக்கிங் மட்டும்தான் வந்து கேட்பாங்க. அதில் தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணக்கூடியும் வந்து கண்டிப்பாக அதுக்கு உரிய மார்க் வந்து போடுவாங்க. அடிச்சு விடலாம் வந்து மாட்டாங்க. அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்சர் வந்து சம்மந்தம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்பல்சரி கொஸ்டினுக்கு அவங்க வந்து மார்க் போட்டு தான் வந்து ஆகணும். ஏன்னா அது வந்து ஒரு இன்சைடு கொஸ்டின். அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ஓன் அடிச்சு விட்டா கூடயும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக மார்க் வந்து போடுவாங்க. நீங்கள் வந்து 1 wordல எவ்வளோ மார்க் வந்து எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து 12th காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது 19ஆம் தேதி நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்குது. 19ஆம் தேதி வந்து என்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஸோ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான சாப்டர் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 27 28 சாப்டர் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால அத்தனை சாப்டரை நீங்கள் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் காமர்ஸில் நம்ம வந்து சென்டம் வந்து அடிக்க முடியும். ஸோ அதனால டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே வந்து படிக்க போகிறேங்க. கூடிய சீக்கிரம் நான் வந்து காமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் வந்து போட போகிறேன். அதனால இன்னும் கூடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காமர்ஸ் அப்புறம் வந்து அப்கமிங்காக வர போகிற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவோம். அதனால இன்னும் கூடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து அது வந்து பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி காமர்ஸில் வந்து கொஞ்சம் போர்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து அதில் சென்டம் வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும். எல்லாமே வந்து அதுலேயும் வந்து புக் பேக்கு தான் வந்து கேட்பாங்க. அதனால கிடைக்கிற டைமை வந்து யூஸ் பண்ணி டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போவே படிக்க கோருங்க. நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் வித்தின் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கூடயும் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். இருந்துச்சுன்னா ஒரு மார்க்காக வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.